ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு மிக மிக ரொம்ப முக்கியமான உபதேசம். ஏன்னு சொன்னா, உணர்வின் இயக்கங்களை பற்றியும் நம் எண்ணங்களின் இயக்கங்களை பற்றியும், இந்த உணர்வையும் எண்ணத்தையும் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைந்த நிலையில் உணர்வினால் எண்ணத்தை சீர்படுத்தக்கூடிய நிலைகளையும், எண்ணத்தை கொண்டு உணர்வுகளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளையும், அதற்குண்டான காரண காரிய விளக்கங்களை வைத்து பயன்படுத்தக்கூடிய முறைகளை, அருள்வழியில் நாம் முன்னேறி செல்வதற்குண்டான மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை, மிக மிக சக்தி வாய்ந்த நுண்ணிய அலைகளை, மிக மிக ஆற்றல் மிக்க செயல்களை செயல்படுத்தக்கூடிய அந்த தகுதியை நாம் ஏற்படுத்தும் விதமாக நமக்கு அது கிடைக்கும்படியாகத்தான் இந்த உபதேசத்தை கொடுக்கின்றார்கள். ஒரு காட்சியை காண்பிக்கின்றார்கள். ஒரு வேடன் ஒரு குறி, அதாவது ஒரு எல்லையை குறிவைத்து அம்பை நாணில ஏற்றி அதை செயல்படுத்துகின்றான். ஆனால் அவனுடைய குறியெல்லாம் அந்த இலக்கை நோக்கி அம்பு விடுவதில் இருக்கின்றது. இருந்தாலும் அவனுடைய உடலிலே ஒரு பெரிய கட்டெரும்பு அந்த நேரத்தில் ஊர்ந்து கொண்டுள்ளது. ஆனாலும் அவன் குறி தவறாது அம்பை எய்து விடுகின்றான். அதிலேயே அவன் மேம்பாட்டை காண்கின்றான். ஆனால் அந்த அம்பு எய்தப்பட்ட பிறகு அந்த எறும்பானது அவன் உடலிலே அந்த ஊறும் குறுகுறுப்பு உணர்வை அறிந்து அதை தட்டி விடுகின்றான். சாதாரணமான மனிதனுக்கு இந்த இயல்பு இப்படி இருக்காது. அங்கே குறிபார்த்து கொண்டிருந்தாலும் இங்கே உடலிலே குறுகுறுப்பு ஏற்பட்டு எறும்பு ஊறுகிறது என்றால் குறி தவறிவிடும். அல்லது குறிபார்ப்பதை விட்டுவிட்டு நினைவை எறும்பின்பால் தான் செலுத்துவோம். அதைத்தான் இங்கே விளக்க உரையாக கொடுத்து, இது எதனை குறிக்கிறது? உணர்வின் நிலையையே இவ் எண்ண குறியினால் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் இவ்வுணர்வின் செயலே நம் எண்ணத்தையும் வெளிப்படைய செய்திடும். நம்முடைய எண்ணம் இலக்கிலே எதை குறிவைக்கின்றோமோ அங்கே அம்பை செலுத்துவதிலே நம் உணர்வின் நிலை இருக்கின்றது. ஆனால் அதிலே வைத்திருக்கக்கூடிய உணர்வு நம் எண்ணத்தையும் வெளிப்படைய செய்கின்றது. ஆனால் முதலிலே சொல்லப்பட போகும்போது உணர்வின் இச்சை கொண்டு உணர்வின் வழி தொடரில் நம் எண்ணம் செயல்பட்டதே. ஆனால் அந்த எண்ண செயலை அந்த உணர்வின் இச்சை கொண்டு செயல்படுத்தும் மனிதனால் மேம்பாடான நிலைக்கு சரியான பாதையை அறிய முடியாது. இதுதான் நாம் டென்ஷன் ஆகி விடுகிறோம் என்று சொல்லுகின்றமே, அல்லது உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று சொல்லுகின்றமே. அத்தகைய உணர்ச்சி வசப்பட்டு விட்டோம் என்றால் இந்த நுண்ணிய நிலைகளை அறிய முடியாது. ஆனாலும் அதே உணர்வின் நிலை இங்கே சீர்படுத்தி செயல்படுத்தப்பட போகும்போது அந்த உணர்வே இந்த எண்ணத்தை வெளிப்படைய செய்கின்றது. இதைத்தான் ஞானிகள் நமக்கு சிவன் ராத்திரி நீ விழித்திரு என்று காட்டுகின்றார்கள். என்றால் பல கோடி சரீரங்கள் நாம் எடுத்து வந்த நிலை மனிதனாக வந்த மகா சிவன் ராத்திரியாக இருந்தால் நம் உடலுக்குள்ளே அனைத்து குணங்களும், அனைத்து எண்ணங்களும், அனைத்து அணுக்களுமாக உடலுக்குள் இருண்ட நிலையாக மறைந்து இருக்கின்றது. அதை நாம் விழிப்படைய செய்ய வேண்டும். அதை சீராக பயன்படுத்துதல் வேண்டும். இந்த உணர்வின் எண்ணத்தை எந்த ஒரு மனிதன் தன் எண்ணத்தின் வழித்தொடரில் பழக்கப்படுத்தி அந்த உணர்வையே எண்ணத்தின் செயல் புரிய வைக்கும் மனிதனுக்கு அந்த உணர்வின் நிலையை எண்ணத்தின் ஈர்ப்பின் வளர்ச்சிக்கு அதித்துணையாக செயல்படும். ஏனென்றால் இது அனைத்தும் எப்படி என்றால், நாம் கண்மூடித்தனமாக அல்லது உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் தான் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஒன்றுக்கொண்டு போராகும் பொழுது ஒன்றை மறைத்து ஒன்றை அடக்கி என்று செயல்படுத்தப்படும் போது இங்கே விழிப்பு நிலைகளை மாற்றி விடுகின்றது. இன்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு வேண்டியவர்களுக்கு நாம் தக்க உபகாரங்களை, உதவிகளை செய்து கொண்டே வந்தால் அவர்கள் நாம் சில நேரங்களில் கவனமில்லாத ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் நமக்காக உதவி செய்தார்கள், இவர் ஆபத்திலே போய் சிக்கிக் கொள்கின்றார், இவரை நாம் ஞாபகப்படுத்தும் என்று நமக்கு பிரதி உபகாரமாக உதவி செய்வது போன்ற இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை, நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை, நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை அனைத்துமே ஒன்று சேர்த்து அதைத்தான் உணர்வின் ஆற்றல் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் உணர்வின் மேம்பாடு என்றும் சொல்லி, அத்தகைய ஒரு மேம்பாடாக இருந்தால் நம்முடைய எண்ணமும் சரி, நம்முடைய உணர்வும் சரி, அதித்துணையாக நமக்கு அது துரித கதியிலே வேலை செய்யும். ஏனென்றால் இது இந்த தியான வழியிலே வந்தவருக்கு இந்த அனுபவங்களும் இருக்கும். நாம் உறங்கும் வேளையில் நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள் அதுவும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் அதிலே சில நுண்ணிய நிலைகள் பழக்கப்படுத்தி விட்டோம் என்றால் வெளியிலே சப்தங்கள், சில விகாரமான சப்தங்கள் கேட்டால் அது ஈர்க்கப்படுவதில்லை, நம் உணர்விலே படுவதும் இல்லை. ஆனால் உடலிலே சில ஜந்துகளோ, அதாவது எறும்போ அல்லது கொசுவோ அல்லது சில உடலிலே நம்மை அறியாது ஏற்படக்கூடிய நரம்பு பிடிப்புகளாக இருந்தாலும் இந்த உணர்வுகள் வெளிப்படைய செய்து அந்த ஜந்துகளிடம் இருந்தோ, ஊரும் எறும்புகளிடம் இருந்தோ அல்லது அந்த பிடிப்புகள் இருந்தோ அகற்றி நம்மை காக்கக்கூடிய சக்தியாக
அது இயக்கிவிடும். நம் உடலில் நாம் எடுக்கும் என்ன சுவாச அலைக்கு உறக்கம் தந்தாலும் உடலில் உணர்வலை இயங்கிக் கொண்டேதான் உள்ளது. அந்த உணர்வலைகளிலேயே மனிதன் என்ன மேம்பாட்டை கொண்டு அபரிதமான சக்தி அமில குணங்கள் வளர்ந்துள்ள அந்த ஆற்றலால் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள பொழுதும் சுற்றியுள்ள சப்த ஒளிகள் வேண்டாத ஒளி அலைகளை ஒதுக்கிவிட்டு அதே சமயத்தில் பாதுகாப்பான நிலையாக, உதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையாக அது தொட்டிலே போட்டு அது தூங்க வைத்திருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு அசைவு ஏற்பட்டு அந்த குழந்தை அழுதாலோ அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது மாறுபாடான நிலைகள், சிறு அசைவு, ஒரு சிறு சத்தமாக இருந்தாலும் கூட தாய்க்கு அந்த விழிப்பு நிலை ஏற்படுத்தி குழந்தையை காக்கக்கூடிய நிலையாக அந்த விழிப்பு நிலை ஏற்பட்டு காத்திரும் நிலையாக செயல்படும். இதே போன்றுதான் வீடுகளிலே சில திருடர்களோ அல்லது தவறான நோக்கத்திலே வரக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த உணர்வுகள் வெளிப்படைய செய்து அந்த வீட்டில் உள்ளவரை அது கவனமாக இருந்து அந்த திருடக்கூடிய நிலையிலிருந்து காக்கக்கூடிய சக்தியாக வெளிப்படைய செய்துவிடும். இதையெல்லாம் ஆண்டவனுடைய செயல் என்று சொல்லுகின்றோம் அல்லது நல்ல நேரம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் குருநாதர் இங்கே நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள், உணர்வுகள், அதை நாம் எந்த அளவுக்கு வீரியத்தினுடைய மேம்பாட்டாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அருள் உணர்வுகளை பாய்ச்சி ஒன்று சேர்ந்து வாழும் நிலையாக, ஒன்றிணைந்து இயக்கக்கூடிய நிலைகளாக, உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகள் செய்துவிட்டால் இது அனைத்துமே நம்மை வெளிப்படைய செய்து நமக்கு தக்க நேரத்தில் நல்ல பாதுகாப்பாக அது அமையும் என்று சொல்லுகின்றார். ஆக இதை பயன்படுத்தி இன்னும் மேம்பாடான நிலைகள், இந்த உடலில் உள்ள பல கோடி அணுக்களும் நுண்ணிய ஈர்ப்பு அலையின் சக்தி அலையை அதை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த மனிதன் இந்த உணர்வுகளை அந்த எண்ண அலை உறங்கிடும் நிலையிலும் இவற்றில் விழிப்பு நிலைகள் உறங்குவதில்லை. ஆக ஒவ்வொரு மனிதனும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக உடலின் இச்சையிலிருந்து அந்த உணவின் ஓட்டத்தில் நாம் ஓட விடாதபடி சமப்படுத்தும் நிலை கொண்டு வர வேண்டும். அப்படி செயல்படுத்திவிட்டால் அத்தகைய மேம்பாட்டினால் இவ்வுடலில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்கதிர்களும் தன் ஈர்ப்பில் நுண்ணிய காந்த அலையின் சக்தி அலையை கூட்டிக் கொள்ளும். தன் ஈர்ப்பில் நுண்ணிய காந்த அலையின் சக்தி அலையை கூட்டிக் கொள்ளும். பிறகு எண்ணத்தால் எடுக்கும் சுவாசத்தால் உயரிய ஒளி அலையின் ஈர்ப்பிலிருந்து மிக மிக சக்தி வாய்ந்த நுண்ணிய காந்த அலையின் ஈர்ப்பை இச்சுவாசம் முழுவதுமே ஒவ்வொரு தசை நார்களும் ஈர்க்கவல்ல சக்தி பெற்றிடலாம். அப்படிப்பட்ட மனிதன் செயல்தான் சப்த ரிஷிகளுடன் செயல்வட்டத்துடன் செயல் அது ஒன்றி அங்கே சென்றடையும். ஈர்ப்பு பெற்று அதன் நிலையில் ஜோதி காணும் நிலைகளை பெற முடியுமே தவிர, நான் 6 காலம், அதாவது பல சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவனுக்கு நான் பூஜை செய்தேன், பாடல்களை பாடினேன், ஆண்டவனுக்காக நான் தவம் இருக்கேன், 6 கால ஜெபம் செய்தேன், இத்தனை லட்சம் மந்திரம் ஜெபித்தேன் என்றாலும் அந்த சக்தி அலையால் எந்த ஆற்றலையும் பெற முடியாது. இதைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்கே தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டினார். உண்மை சக்தியை காந்த ஈர்ப்பு மின் அலையை எடுக்க வல்ல மனிதன் நிச்சயம் ஒளிநிலை பெறுவான். உணர்வு அலையை எண்ணத்தை கொண்டு ஒருநிலைப்படுத்தும் மனிதனுக்கு அந்த உணர்வு அலையின் திசை திருப்பலிலிருந்து அதிசக்தி ஈர்ப்பை பெற முடியும். ஆக உணர்ச்சிகளில் சிக்காதபடி அந்த உணர்வின் நோக்கம் சீரான பாதையிலே சீராக செயல்படுத்தும் மனிதனுக்கு அதைத்தான் ஒருநிலைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். உணர்ச்சி வசப்பட்டம் என்றால் நாம் சொல்லுகின்றோம், எனக்கு அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது, அவன் அப்படி செய்தான், அங்கே இப்படி நடந்தது, அதனால் தான் நான் அப்படி செய்தேன் என்று சொல்லி அது உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அந்த உணர்வின் வசப்பட்ட நிலையை உணர்வின் இயக்கமாக சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அந்த உணர்வை எத்தகைய திசை திருப்பல், அது விபத்தாக இருந்தாலும் அல்லது விபத்து ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் அல்லது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் மோசமான நிகழ்வாக இருந்தாலும் பாதுகாப்பற்ற நிலையாக இருந்தாலும் அந்த நுண்ணிய நிலைகள் அந்த திசை திருப்பிலிருந்து நாம் தெளிவான நிலைகளை ஈர்க்கப்பட்டு சக்தி வாய்ந்த நுண்ணிய அலைகளை ஈர்த்து நாம் அந்த இடத்திலே காக்கக்கூடிய சக்தியாக மாற முடியும். நம்மையும் காத்து மற்றவர்களையும் காத்து அனைவரையும் காக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நிலை பெற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் ரிஷிகள், ஞானிகள். அந்த நுண்ணிய ஈர்ப்பு அலையைத்தான் இங்கே ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும், அந்த ஆற்றலைத்தான் பெற வேண்டும் என்று உண்மை சக்தியான காந்த ஈர்ப்பு மின் அலையை எடுக்க வல்லவன் நிச்சயம் ஒளிநிலை பெறுவான் என்று நமக்கு இந்த உயர்ந்த வாக்காக கொடுத்து நாம் செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகளை, தியானத்தை நாம் எடுக்க வேண்டிய வழிமுறைகளை, நம்முடைய எண்ணம், நினைவு, உணர்வு இதையெல்லாம் ஒருங்கிணைந்த நிலைகள் நுண்ணிய அலைகளை காந்த அலைகளை ஈர்த்து நமக்குள் அந்த ஒவ்வொரு அணுக்களிலுமே இதே அலையை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஈஸ்வரப்பற்ற இந்த இடத்தில் நமக்கு பயிற்சியாக கொடுக்கின்றார். நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.